எல்லாமே ப்ரொவைட் பண்ற குழந்தைகளுக்கு அந்த ரெசிலியன்ஸ் கிடையாது. கிளாஸ்ல ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பக்கத்து பெஞ்ச்ல டீச்சர் மாத்தி உட்கார வச்சிருக்காங்கம்மா, அதுவே தாங்கிக்க முடியல. நாளைக்கு பெரிய பெரிய மாற்றங்களும் ஃபெயிலியர்ஸும் நிராகரிப்புகளையும் எப்படி இந்த குழந்தைங்க தாங்கிப்பாங்க? சில விஷயங்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியும், அந்த குழந்தைக்கு அது தேவைதான், ஆனா உடனே வாங்கி கொடுக்காதீங்க. அப்பதான் அதோட அருமை அந்த குழந்தைக்கு தெரியும். எப்போ நம்ம வீட்டுல ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு கேட்டு நோ அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த நோவை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ, அப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரியும். எங்க அம்மா நான் கேட்கறதெல்லாம் செய்யறாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாழ்க்கை அப்படி கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது கிடைக்காம போறது இருக்குல்ல, அதுவும் ஒரு வரம். ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த பேரண்டிங் ஒரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் போன ஜென்ரேஷன்ல நம்ம பேரண்ட்ஸோட மெஜாரிட்டியா நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, இல்லை ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருந்தாங்க, இந்த ஒரு விஷயம் தான் இருக்கும். இப்போ அதனால இப்போ வர ஜென்ரேஷன், நான் என் பேரண்ட்ஸ் எங்கிட்ட இருந்தமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஒரு பாசிட்டிவான இம்பாக்டும் இருக்கு. ஆனா ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா ஆக்சுவலி நீங்க பண்ற இந்த விஷயங்கள் தான் இன்னும் நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எதாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? அந்த பிரேக்கிங் த செயின் மாடல்னு சொல்லுவோம். அதாவது எங்க பாட்டி எங்க அம்மாட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, இதெல்லாம் அலோவ் பண்ணல. எங்க அம்மா என்கிட்ட அதே மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா நான் என் பொண்ணு கிட்ட அப்படி இருக்க மாட்டேன், ஐ வில் பி அ சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ப்ரோக்ரெசிவான விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த அடுத்து இருக்கிற பெண் குழந்தைக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இதெல்லாம் ஓகே. சைல்ட்ஹுட் ட்ராமா எல்லாம் கொடுக்காது, பட் அதெல்லாம் ஓகே. பட் சம்டைம்ஸ் நம்ம அதை ஓவர் டூ பண்ணும் போது நமக்கு இந்த டிசிப்ளினிங்னால வரக்கூடிய ரெசிலியன்ஸ் சொல்லுவோம், அந்த ரெசிலியன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் போகும். எப்போ நம்ம வீட்டுல ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு கேட்டு நோ அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த நோவை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ, அப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரியும். எங்க அம்மா நான் கேட்கறதெல்லாம் செய்யறாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாழ்க்கை அப்படி கிடையாது. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் அந்த மாதிரியே நான் கேட்கறதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாரு, அப்படி கிடையாது இல்ல. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, அப்படி கிடையாது இல்ல. சொசைட்டியே அப்படி ஒர்க் ஆகாது, அப்படி doesn't work like that. அப்ப நம்ம போய் நான் கேட்கிற வேலை எனக்கு கிடைக்கும், நான் வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. சில நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது கிடைக்காம போறது இருக்குல்ல, அதுவும் ஒரு வரம். நான் எப்பவுமே சொல்லுவேன், வறுமை ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு என் குழந்தைகளுக்கு வறுமையை என்னால காட்ட முடியாது 100%. பிகாஸ் நான் வளர்ந்த வறுமையை எப்படி என் குழந்தைகளுக்கு நான் காட்ட முடியும்? அதை நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஆனா அந்த வறுமை எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் என் குழந்தைகளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எனக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த வறுமை இன்னைக்கு எங்கனாலும் என்னால போய் சர்வைவ் பண்ண முடியும். ஒரு சப்ஸ்டாண்டர்டான ஒரு ரூம்ல என்னால தங்க முடியும் இல்லையா. இன்னைக்கு மேடம் கார் இல்ல மேடம், இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்தே போயிடணும் மேடம், என்னால நடக்க முடியும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்து வந்திருக்கேன் இல்லையா. ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்திருக்கேன், பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஒருவேளை சாப்பாடு தானே, நைட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ற குழந்தைகளுக்கு அந்த ரெசிலியன்ஸ் கிடையாது. கிளாஸ்ல ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பக்கத்து பெஞ்ச்ல டீச்சர் மாத்தி உட்கார வச்சிருக்காங்கம்மா, அதுவே தாங்கிக்க முடியல. நாளைக்கு பெரிய பெரிய மாற்றங்களும் ஃபெயிலியர்ஸும் நிராகரிப்புகளையும் எப்படி இந்த குழந்தைங்க தாங்கிப்பாங்க இல்லையா. சோ எவ்ரிதிங் should not be provided to your child. சில விஷயங்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியும், அந்த குழந்தைக்கு அது தேவைதான், ஆனா உடனே வாங்கி கொடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரொலாங் பண்ண, அப்பதான் அதோட அருமை அந்த குழந்தைக்கு தெரியும். இப்ப இருக்க கிட்ஸ் இன்னுமே எல்லாத்துக்குமே குறை சொல்ற மாதிரி ஆயிட்டாங்களோ? ரொம்பவே சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணுமா. ரீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் போனப்போ என்கிட்ட if you have any problems you can share with me ன்னு சொன்னப்போ ஒரு பையன் சொன்னா, I have a problem with the math sir அப்படின்னு சொன்னா. நான் ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, what is the problem மா அப்படின்னா, he's very bad in class and I can't manage, I can't tolerate. பாடம் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா, இல்ல அதெல்லாம் நல்லா சொல்லி, he's constantly burping in class. I said, he's just burping, isn't it awkward, isn't it cheap? It's not okay to burp, no?
இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ஏப்பம் விடுறதே தப்பாமா. அப்ப என்ன பண்றது? அதாவதுமா அதுல எட்டிகெட்ஸ்ல சில விஷயங்கள் இருக்கு. Yeah. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அந்த ஆமா. பையன் எட்டிகெட்ஸ் படி சொல்றான். புரியுது. பாவம் அந்த சார் வந்து அவர் ரொம்ப வயசான ஒரு வாத்தியார். அவருக்கு வயித்துல என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ அவர் வந்து ஆனா ஒரு சகிப்புத்தன்மையே அப்படி இல்லாம. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சகிச்சுக்க முடியலன்னா ஆ. நம்ம டைம் டேபிள் மாதிரி அப்படி ரோபோட் மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியாது. Okay. இந்த நபர் இப்படித்தான், அவருக்கு என்ன வயத்துல பிரச்சனையோ பாவம் வயசானவரு, அந்த எம்பத்தட்டிக் ஃபீலுமே அது இருக்கு. சரி, கிடையவே okay, இவங்க கிடையாது. பாவம் அப்படின்ட்டு. Okay. அவர் டீசென்ட்டா நடந்துக்கவே இல்ல. அவர் எவ்வளோ ஒரு அறிவான ஒரு மேத்ஸ் வாத்தியார். அவர்கிட்ட இருக்கிற அறிவை வந்து அந்த குழந்தைக்கு பார்க்க தோணல. Okay. அவரோட எட்டிகெட் சரியில்லை. ம். I don't like him. So I don't want to learn maths. So I'm failing in mathematics. இப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்களால தாங்கிக்க முடியலன்னா, அதுல ஏதாவது 1 மார்க் கம்மியான 2 மார்க் கம்மியானாலே இல்ல முடிஞ்சது என் லைஃப் அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு இதுக்கு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்களா மேம்? வாழ்க்கையில எப்பவுமே நான் சொல்வேன், ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கணும். இதுதான் என்னோட கோல் அப்படின்னு இருக்கணும். தப்பே கிடையாது. ஆனா அந்த கோலை என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னா வாட் நெக்ஸ்ட்? அது தெரிஞ்சா இந்த மாதிரியான பிஹேவியர் சில்ட்ரன் கிட்ட நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பேஸ்டா அவங்க பேடா ஃபீல் பண்றது ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து நீட்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீட்ல பாஸ் பண்ணலன்னா வாட் நெக்ஸ்ட்? அது தெரிஞ்சா நான் ஏன் பேடா ஃபீல் பண்றேன்? எனக்கு தெரியலையே, நான் நீட் 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 நான் அதுலயே உட்கார்ந்துகிட்டு இருந்து இப்ப அது ஃபெயிலியர்னு ஐ எம் லாஸ்ட். எப்பவுமே உங்க வாழ்க்கையில கோல் 1, 2, 3 வச்சுக்கோங்க. எல்லாம் யங் சில்ட்ரன். இந்த உலகத்துல அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு இந்த உலகத்துல ஒரு விஷயம் கூட கிடையாதுமா. இந்த நபர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, இந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் பல முறை கரியரோட உச்சத்தை தொட்டு அங்கிருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவனா. அதனால நான் சொல்லுவேன், நீங்க கெரியர்ல வந்து எத்தனை தூரம் போய் எத்தனை உச்சத்துக்கு போய் அங்க இருந்து இது வேணவே வேணாம், வேற ஃபீல்டு மாத்தலாம் அப்படின்னு ஃப்ரம் ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளவுதான் பின்னாடி போறோம், ஆரம்பத்துக்கு தானே போக முடியும், அதுக்கு பின்னாடியா போக முடியும். ஆரம்பத்துல இருந்து திரும்ப யூ கேன் ஸ்டார்ட். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலே அது எனக்கு தெரிஞ்ச டெஃபினெட்லி. இப்ப வந்து சமீப காலமா இந்த லேட் நைட் கல்ச்சர், அதாவது வந்து அது ரொம்ப அதிகமாயிடுச்சு மேம். 12 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல நியூ இயர் அப்ப 12 மணிக்கு போறதுன்னு தாண்டி எப்பனாலும் நம்ம வந்து 12 மணிக்கு பார்க்கலாம். இந்த அர்பன் ஸ்கொயர் கிட்ட எல்லாம் எப்பவுமே நம்ம பார்க்கலாம். 3 மணி பிரியாணி எப்பவுமே ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். இப்ப குடும்பமா போறாங்க, குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இது அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆகும்? என்னைக்காவது ஒரு நாள் இஸ் ஓகேமா. நீங்க நியூயார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமுமே கச்ச 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 கச்சன்னு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த மாதிரி நம்ம நாடு வந்து சேஃபா மாறிட்டு வருது, நம்ம வெளியில பத்திரமா போயிட்டு வர முடியும், நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா தினம்தோறும் அது ஒரு ருட்டீனா வச்சுக்கிறது இஸ் நாட் ஓகே. ஏன்னா அடுத்த நாள் புள்ள ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? அந்த குழந்தைகளாகட்டும் 7 to 8 hours ஸ்லீப் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸ்லீப்பை தியாகம் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு சாப்பாடோ நாட் ஓகே. எனக்கு வந்து இந்த நைட்ல என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஹே லெட்ஸ் சில் ஜாலியா போல நல்லா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நானும் போற ஆள் தான். ஆனா அந்த டைம்ல போய் சாப்பிடுறது வந்து அது ஏதோ ஒரு வகையில வந்து பெருசா ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். நான் வந்து பால் மாணிக்கம், சந்தோஷ் ஜேக்கப் இந்த மாதிரி டாக்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறனால ஃபாலோ பண்றதுனால certain times வந்து நம்மளோட ஃபுட் should be in our control. நான் சாப்பிடுற சாப்பாடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா என் வாழ்க்கையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பல ரிலிஜன்ஸ் அவங்களோட ரிலிஜியஸ் புக்ஸ்ல சொன்னது. நான் படிச்ச உளவியலும் அதை தான் சொல்லுது. நான் பாக்குறது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். சில நேரங்கள்ல வந்து உங்களோட டியூட்டி டைம் அப்படி இருக்கிறதுனால நைட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட சைக்கிளே இஸ் டிஃபரெண்ட். நீங்க கம்பேர் பண்ண முடியாது. பட் சர்டன் பீப்புள் வந்து நைட் போயிட்டு 1:30 மணி 2 மணிக்கு வந்து ஹெவியான மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து தூங்குறதெல்லாம் நாட் குட் ஃபார் ஹெல்த். எக்ஸ்ட்ரீம் கேலரிஸ், அந்த கேலரிஸ் எல்லாம் நீங்க எப்ப பர்ன் பண்ணுவீங்க, அதெல்லாம் அப்படியே போய் ஃபேட்டா தான் டெபாசிட் ஆகும். இட்ஸ் நாட் குட் ஃபார் த கட் ஆல்சோ. ஏன்னா இதெல்லாமே அவுட் சைட் ஃபுட், ஹோம் குக் ஃபுட்டும் கிடையாது. ஸோ ஐ மைட் சவுண்ட் வெரி பூமர், ஆனா ஹெல்த்துக்கு அதுதான் நல்லதுமா.
அப்படிதானே. ஏன்னா கல்ல தின்னாலும் செமிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 20s 30sலாம் ஒண்ணுமே செய்யாது. 40 வயசு ஆனோடனே காட்டும் பாருங்க, உடம்புல ஒரு பார்ட்டா பிரச்சனை பண்ணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க மேம், ஸ்லீப் சைக்கிள் வந்து எல்லாருக்குமே தெரியும் 8 ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஏனே தெரியல மேம், 2 மணிக்கு தான் ஐயோ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயமே வருது. ஸோ அதனால ஸ்லீப்புமே பாதிக்கப்படுது. அடுத்த நாள் நாங்க வேலைக்கு போய் தான் ஆகணுமே. ஸோ இப்போ வந்து மேபி அந்த ஸ்லீப் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றதுனால என்னென்னலாம் வந்து உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படுத்துது? முதல்ல ஸ்லீப்ப நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்றீங்க? அது சொல்லுங்க. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். வெறுமனே உட்கார்ந்து திங்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன வாழ்க்கை போகுதுன்னே தெரியாதே இருக்கேன் மேம். எத்தனை பேர் போனை மட்டுமே நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓவர் திங்க் பண்றதை கண்ட்ரோல் பண்றதுக்கு போன் நோண்ட ஒரு வேண்டியதா பையன் இருக்கு. என்கிட்ட சொல்றான், மேம் நான் உங்க ரீல்ஸ் எல்லாம் பாப்பேன் மேம், வெரி மோட்டிவேட்டிங்கா இருக்கும் மேம், நைட்டு ஃபுல்லா அதுதான் பாப்பேன் மேம். அட பாவி, போச்சு. பார்க்கவே பார்க்காதடா தம்பி. அததான் நான் சொல்றேன். அப்படி நீ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லேட் நைட் உட்கார்ந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கறனால வாழ்க்கை வந்து முன்னேறிடுமா? கிடையவே கிடையாது. ஆமா. அப்படி ஒரு மோட்டிவேஷன் வாழ்க்கையில கிடைக்காது. எனி டைம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களோட போனை நீங்க பெட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. ஓகே. Your sleep is more important than anything else. ம். உங்க இன்னும் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். ஆமா. உங்க ஹெல்த், உங்க பாடி நல்லா இருந்தா தான் ம். எனி அமௌண்ட் ஆஃப் மோட்டிவேஷனோ, அட்வைஸோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸோ உங்களுக்கு வந்தே சேரும். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். ம். இல்லையா? அதை பாதிக்க வச்சுக்கிட்டு ம். காலையில ட்ரௌசியா இருக்கும், தூக்கமா வரும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும்? ஓகே. இல்லையா? அப்போ and I'll tell you what, ம். slowly உங்களோட மொத்த தூக்க குவாலிட்டியே போயிடும். ம். இந்த ஃபோன் அதை செய்யும். This phone has that capacity to do it. And நிறைய நேரங்கள்ல வந்து நீங்க ஒரு 3 hours scroll பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, ம். 3 மணி நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அப்போ கண்டிப்பா இல்ல. what a waste of time. எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் ஆமா, பண்ணிட்டு ஏன்னா இருக்கீங்க. படம் பார்த்தா கூட ஓகே 2 ஹவர்ஸ் பார்த்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ம். அது உங்களோட லாங் டர்ம் மெமரிக்குள்ளேயே போறது கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் even a proper memory activity itself. ஓகே. அதனால இட்ஸ் a complete waste of time. ம். அதுல போய் நீங்க சில விஷயத்தை பார்த்து அதுல இருந்து என் வாழ்க்கை முன்னேறுது அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ரேர். அதை நீங்க மார்னிங்ல பார்த்துட்டு போங்க. அப்பதான் அட்லீஸ்ட் யூ கேன் ரிலேட் டு வாட் யூ டூயிங் இன் டெய்லி லைஃப் அண்ட் ம். அதுல இருந்து நீங்க ஏதாவது இன்புட்ஸ் எடுக்கலாம். ஓகே. நைட் உட்காந்து ட்ரௌசியா இருக்கும்போது மைண்ட் வந்து வேலையே செய்யாத போது நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ம். உங்க ஹெல்த்தும் பாதிக்கப்படுது, வேஸ்ட் ஆஃப் டைம் ஆல்சோ. ம். ஸோ அதனால ஓவர் திங்கிங் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வருது. ம். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஹேண்டில் டைம் வேஸ்ட் பண்றத குறைக்கிறது எப்படின்னா ஓவர் திங்கிங் தானா கட் ஆயிடும். ஓகே. இப்ப மேபி ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் தூக்கம் இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அப்படி ஷெட்யூல் போயிட்டு இருக்குன்னா அது எப்படி மேம் காம்பன்சேட் பண்றது மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா, தூக்கம் வேணும். ம். 4 to 5 hours தூங்கிட்டு மீதி ம். என்ன பண்ணி என் உடம்ப நான் ஹெல்தியா ஆக்குறது அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகே. 7 இருந்து 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா வேணும். ஏன்னா தூக்கம் குறைய உங்க உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பாதிச்சுக்கிட்டே வருது. ம். கிட்னில இருந்து, லிவர்ல இருந்து, ஆல் ஆஃப் தீஸ் ஆர்கன்ஸ் வாண்ட் யூ டு ஸ்லீப். ஓகே. ஓகே, அதுதானே நம்மளோட நார்மல். ம். தூங்காம நீங்க பாருங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க ம். எவ்வளவு அழகா தூங்குது. நாக்டர்னல் அனிமல்ஸ் கூட டே டைம்ல நல்லா தூங்குது. ம். மனுஷன் மட்டும்தான் ஒழுங்கா தூங்காம தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கான். இல்லையா? காக்கா, ஆமா. குருவி எல்லாம் எவ்வளவு அழகா தூங்குது. ஆமா. அதோட உடம்பு நல்லா தானே இருக்கு. அப்ப நம்மளும் நம்ம உடம்ப பாத்துக்கணும்னா தூங்கணும். ம். தூங்காம 4 மணி நேரம் தூங்குறேன், வேற அப்படியே யோகா பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். தூக்கத்துக்கு ஈக்குவலண்ட் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஓகே. 8 மணி நேரம் தூக்கத்துக்கு ஈக்குவலண்ட் அது மட்டுமே தான். ம். யூ நீட் டு ஸ்லீப் ஃபார் 8 hours. தேங்க் யூ so much மேம். நன்றி, வணக்கம்.